ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கார்டு எவிக்ஷனுக்கு அப்புறமேலு பார்வதியும் கம்ருதீன் 2 பேருமே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இந்த கார்ல இருந்து அவங்க சாண்ட்ராவை எட்டி உதைச்ச இந்த இஷ்யூ பற்றி பிரஜின் கிட்ட கேட்டும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார் டாஸ்க்ல சாண்ட்ராவ கம்ருதீனும், பார்வதியும் எட்டி உதைச்சு வெளியில தள்ளி, அவங்க கால் உள்ள இருக்கிறது கூட தெரியாம, வேகமா டோர க்ளோஸ் பண்ணதுனால, அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து, அதுக்கப்புறம் அது ஃபிட்ஸா மாறி, அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி, அதுக்கப்புறம் உள்ள வந்தாங்க. இந்த நியூஸ் கேட்டு பிரஜின் வந்து அவசர அவசரமா பிக் பாஸ் டீமுக்கு ஃபோன் பண்ணி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹார்ஸ் கிட்ட அவரு ரொம்ப பதட்டமான நிலைமையிலே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாராவது இந்த மாரி வீடியோஸ்குள்ள ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை கூப்பிட்டீங்கன்னா, அவங்க ஐடிய நானு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பொங்கல் பரிசா நல்ல ஒரு கிஃப்ட்ட குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, நான் உள்ள போம்போது கமருதீன் உள்ள இருந்தான்னா, அது அவனுக்கு ரொம்ப பேட் டைமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே விட்டுருக்காரு. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான், நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா, என் வைஃப் வந்து வாழ்க்கையில அவ்ளோ சந்திச்சிருக்கிறா. அவளுக்கு வந்து என்னையும் என் குழந்தைங்களையும் விட்டு அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள ஒரு 40 இயர்ஸ் கடந்த ஒரு லேடிய ஒரு பப்ளிக் ஷோல என்னென்னலாம் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவ்ளோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அவள எட்டி உதைச்சு வெளிய தள்ளி, "அப்படி என்ன நீங்க கேம் விளையாடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பிரஜின் ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, சாண்ட்ராவ பத்தி யாராவது தப்பா கமெண்ட் பண்ணுனாலோ, இல்ல தப்பா பேசியிருந்தாலோ, அவங்க ஐடிய நான் பிளாக் பண்ணி, அவங்களுக்கு பொங்கல் பரிசா ஒரு சூப்பரான கிஃப்ட் குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேரடியாவே பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு அவர் மிரட்டல் விட்டிருந்தாரு. அ ஏதோ சாண்ட்ரா மேல தப்பே இல்லாத மாதிரி பிரஜின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். நான் உள்ள போனா கமருதீன சும்மா விட மாட்டேன். நான் போம்போது அவங்க 2 பேரும் உள்ள இருந்தாங்களா, அவங்களுக்கு அப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே சாண்ட்ரா கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் வெளியில போனாங்க. ஆனா, அத 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கல. அ அ பாரு கூட கையெடுத்து கும்பிட்டு சாரி கேட்டாங்க. பட் கம்ருதீன் கால்லயே விழுந்துட்டாரு. கம்ருதீன் ஓட சாரிய கூட அப்போ வந்து சாண்ட்ரா அக்செப்ட் பண்ணாத போய் அரோரா பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு ரொம்ப பயந்து போன மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அ இத இத வந்து பிரஜினும் அந்த மன்னிப்பை ஏத்துக்கல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரஜினோட அந்த மிரட்டல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.